தாக்கலாம் எடுத்த இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்றா. சரி. இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வைங்க. பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் கலரில இருந்தேன். பசங்க வந்து விஷயத்த சொன்னதும் ஓடி வந்தேன். உன்னை தேடி வந்துட்டு இருந்தப்பதான் இந்த கலவரம். பழசி தம்புரான் உன்னை பத்தி விசாரிச்சார். அடி பழசி தம்புரானோட படைத்தலைவர். தம்புரான் உட்காருங்க. தம்புரான் திருவடி வாழ்க. தலக்கல் சந்து 5 வருஷம் என்கிட்ட பயிற்சி எடுத்தவன். அப்படியா? ஆமாங்க. நல்லது. இது யாரு? சந்துவ கல்யாணம் பண்ணிக்க போறவ. நீலின்னு பேருங்க. எங்களுக்கு நிச்சயமாயிருக்கு. ஆயுத பயிற்சி ஏதாவது எடுத்திருக்கே பண்ண? வெல்லும் அம்பும் ஆயுதங்களும் கொஞ்சம். நல்லது. பயிற்சி எடுத்த பசங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கு. அவங்கள இங்க வர சொல்லு. ஏய் சாப்பா வா வா. நாங்க அழைச்ச வரவங்க இன்னும் இருக்காங்க. இவங்க இருக்கிற இடத்தையும் சூறையாட தொடங்கிட்டாங்க. அது தெரிஞ்சா தயங்கிட்டு இருக்கிறவங்க கூட இங்க வந்துருவாங்க. வேணும்னா குருமரியும் தோடரையும் கூட சேர்த்துக்கலாமுங்க. குத்திட்டு வீசி காட்டு. எல்லாருமே வேணும். சரிங்க. வயநாட்டுல நீங்க தான் எனக்கு உதவியா இருக்கணும். கட்டளையிடுங்க. போதாத ஆயுதங்களை உருவாக்கணும். வருங்காலத்துல வாள் இல்லை, துப்பாக்கியால தான் யுத்தம். காட்டில் எப்பவுமே அம்பும் வில்லும் தானே. வெள்ளக்காரனுக்கு பெரிய படம் இருக்கலாம். ஆனா காட்டை பத்தி எதுவும் தெரியாதே. ஆயுதமும் ஆட்களும் தேவை. அதை விட முக்கியம் காடு. சீராட்டவும் தெரிஞ்ச காடு. காடு தான் நமக்கு துணை. களரி படிச்சவங்க தான் சந்துவோட வீரர்கள் எல்லாம். நல்லது. களரி முறையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படணும். நான் யோசிக்கிறது வேற ஒரு யுத்த முறை. ஒளிப்போர். ஒளிஞ்சிருந்து திடீர்னு தாக்குவது. உடல் கண்ணானா மட்டும் போதா, செவி கண்ணாகணும், கண்ணு கையாகணும், மெய் ஆயுதமாகணும். இந்த போர் முறையால தான் நாம ஜெயிக்க முடியும். இழுத்துப்புடி. முன்னாடி இருக்கிற குறிய மட்டும் பாரு. அப்படிதான் அப்படிதான். வந்து வாள் வீசி வெட்டுப்படாம பாஞ்சு வாழ்முறை சொல்லி வெட்டுறது இல்ல யுத்தத்துல. இடவும் வலவும் பார்த்து தாவரப்போ பின்னாலையும் வேணும் ஒரு கண்ணு. ஓதிடம் கட்டி, உலகம் கட்டி, மறக்கம் கட்டி, மனிதனின் தானவர்கள், வாழ் கட்டி, பிரிஞ்சவர்கள். இங்க வா. வாள் எடுத்து வீசி கொஞ்ச நாளாச்சு.
நீங்க வந்ததிலே மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அரண்மனை இல்லை, உங்களை தங்க வைக்கிறதுக்கான முகாமுகள் இல்லை, வேளா வேளைக்கு உணவு கிடைக்குமான்னு கூட தெரியல. அவங்க ஊருக்கு எத்தனை பேர் திரும்பி போவுங்கன்னு கேட்டா என்கிட்ட அதுக்கும் பதில் இல்லை. ஆனா ஒண்ணு, கடைசி வரைக்கும் கூடவே நான் இருப்பேன், உங்க கூட. காயும் வியாபாரம் செய்ய வந்தவங்க நம்ம நாட்டை ஆள்றதா? இங்க சட்டங்கள் போடுவதா? பரமனும் பராசக்தியும் வாழ்ற இந்த நாடு என்றும் உங்களுக்கு கடன் பட்டிருக்கும். Here is the mountain. These are the paths. This is Peria Kanavai, Peria Ghat. All Parasi's rebels and supplies have to go this way. And if we capture the Ghats, Parashi's army will be cut off. Very good. Captain Cameron, go ahead and proceed. Yes, sir. Men, forward wheel! Take the cover!